மன்னிப்பே தவக்காலத்தின் தேடல். அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் உங்களோடு நாம் பகிரவிருப்பது மன்னிப்பை பற்றி. ஒரு தடவை 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் திருத்தந்தையாக இருந்த நேரத்தில் சிறையில் இருக்கின்ற கைதிகளை பார்க்க செல்லுகின்றார். அங்கே ஒவ்வொரு கைதிகளையும் அவர் நேசிக்கின்றார். ஒரு தடவை அவர் உரையாற்றி கொண்டிருந்த நேரத்தில் அலியகா என்கின்ற ஒரு சிறை கைதி திருத்தந்தை 2ஆம் அருளப்பர் சின்னப்பரை தன்னுடைய துப்பாக்கி முனையால் சுடுகின்றார். ஆண்டவருக்காக அவர் துப்பாக்கி சூடு பட்டாலும் வைத்தியசாலையில் அவருக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு எனக்கு சுட்ட மனிதனை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சிறைச்சாலைக்குள் சென்று அந்த அலியகா என்கின்ற சிறை கைதிக்கு திருத்தந்தை 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் மன்னிப்பை கொடுக்கின்றார். நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் மன்னிப்பு என்பது இன்றைய காலத்தில் பல மனிதர்களுக்கு கொடுக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. நான் செத்தாலும் இவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழுகின்றோம். இன்றைய குடும்பத்தில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் மன்னிப்பு என்பது பல பேருக்கு கொடுக்க முடியாத ஒரு சிலுவையாக இருக்கின்றது. நானேன் மன்னிக்க வேண்டும் இவனை, நானேன் மன்னிக்க வேண்டும் இவளை நான் சாகும் வரைக்கும் மன்னிக்கவே முடியாது என்று இன்று பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வாரி மலையில் ஆண்டவரின் மன்னிப்பு எல்லோருக்கும் கிடைத்தது. தான் குற்றம் சுமத்தப்பட்ட பிலாத்து தொடக்கம் தன்னுடைய விலா எலும்பில் குத்துகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் இயேசு கல்வாரியில் மன்னிக்கின்றார். தான் இறக்கின்ற நேரத்திலையும் தன்னுடைய தந்தையிடம் சொல்லுகிறார், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று. கல்வாரி மலை உச்சியில் அந்த மன்னிப்பை ஒவ்வொருவருக்கும் தருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலத்தில் பயணிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் எங்களுக்கு தீமை செய்தார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய பெயர்களுக்கு களங்கம் விளைவித்தார்களோ அவர்கள் எல்லோரையும் நாங்கள் மன்னித்து ஆண்டவர் இயேசுவின் அந்த சுமையில் நாங்களும் பாடுகள் பலப்பட்டு மன்னிப்பே இறைவாழ்வின் தேடல் என்கின்ற அந்த சிந்தனை பகிர்வின் ஊடாக மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நாங்களும் மன்னிக்கின்ற மனிதர்களாக மாறுவோம். ஆமேன்.